அந்த பொண்ணை ஏற்கனவே ஒருத்தன் ஏர்வாடி கேம்ப்ல பாத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் உன் தலையில நான் கட்டுவேனா? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு கிடைச்சாச்சு. டேய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடா, உடனே நாங்க பேசி முடிச்சிடுறோம். இன்னைக்கு விடியற் காலையில கண்ட கனவுல அந்த பொண்ணு வந்தாமா. ஒரு பக்கம் ஸ்ரேயா, ஒரு பக்கம் ஸ்னேகா, இன்னொரு பக்கம் நயன்தாரா. சுபத்ரா, பேசாம இவனை நம்ம ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா? எங்க நம்ம வம்சம் தழைக்க வேண்டாமா? என்ன பேசுறீங்க? என்னடி என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? மறுபடியும் நம்ம பையன் காசிநாதனை காணுங்க. ஏண்டி உன்கிட்ட படிச்சு சொன்னல அவனை உஷாரா பாத்துக்கன்னு தெரியும். நீ கொல்ல பக்கமா துணி துவைக்க போயிருப்ப, அவன் அந்த நேரம் பார்த்து ஓடி போயிருப்பான். உன்னை வா மாசம் நிக்காத, போய் தேடலாம் வா. ஊரை சுத்த விட்டுட்டாங்க. எங்க மொட்டைமடி டேங்க்ல நின்னுட்டு இறங்க மாட்டேன்னு நேத்து ஒரே தகராறு பண்ணிட்டு இருந்தான். இத நேத்தே சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட. நேத்தே சொல்லிருந்தா நீங்க திட்டுவீங்கன்னு தான். இப்ப மட்டும் திட்ட மாட்டேன்னு நினைச்சிட்டே நீ? இங்க பாரு, இனிமே கடத்தனுக்கு நீ போ, அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் ஓடி போயிட்டு என் உயிரை வாங்க. அவன் 5-6 புள்ளைய பெத்து போட்டு அசால்ட்டா சுத்திட்டு இருக்கானுங்க. நான் ஒரு புள்ளைய பெத்துட்டு ஊரெல்லாம் சுத்துறேன். வா சுபத்ரா, அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போமா? ஐயோ, அவன் தாங்க நம்ம பையன் காசிநாதன். காசிநாதா டேய் காசிநாதா, இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? யாரும் கிட்ட நெருங்காதீங்க. ஏன்? அரளி விதையை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ராவு காலம் முடிஞ்ச உடனே முழுங்கிடுவேன். டேய் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதடா. டேய் காசி, அவசரப்பட்டு அரளி விதையை சாப்பிடாதடா. உயிர் போயிட்டா திரும்பி வராதுடா. நல்ல பையன்ல, அரளி விதையை தூக்கி எறிஞ்சிட்டு அப்பா கூட வா, வீட்டுக்கு போலாம். இனியும் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, என்ன தடுக்காதீங்க. காசிநாதா, உடனடியா ஏதாவது ஏற்பாடு பண்றோம், அவசரப்படாதடா. நான் என்ன முயற்சி பண்ணல, தேடலன்னு நினைச்சியா? இப்ப கூட ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு தானே வந்திருக்கேன். டேய், தை பிறந்தா வழி பிறக்கும் சொன்னாரா? போன வருஷமும் அதே தான் சொன்னாரு. அந்த ஜோசியரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்ல, எப்பவுமே ஒரே பேச்சு தான். டேய் காசிநாதா, வயசான உன் அப்பா அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருடா. உங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிற காரணத்தினாலதான் இத்தனை நாளா விட்டு பிடிச்சேன். ஆனா நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு இப்பதான் சமீபத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சின்ன பசங்களுக்குலாம் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? எனக்கு மட்டும் ஆகல. எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகலங்கிறேன். அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? டேய், பையன் உன்னை சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அப்புறம் எப்படிடா பொண்ணு கொடுப்பாங்க? டேய், உனக்காக வரம் தேடி நடந்து என் முழங்கால முடிச்சே விழுந்துருச்சுடா. உனக்காக எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுது, ஆனா உனக்காக மாட்டேங்குதே. என் கூட படிச்சவங்களுக்குலாம் எப்போ கல்யாணம் ஆகி பேரம் பேத்து கூட எடுத்துட்டாங்க. ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னங்க, பக்கத்துல அம்பாள் கோயில் இருக்கே, அங்க வேணா நம்ம பையன் ஜாதகத்தை எழுதி வச்சுட்டு வரலாமா? ஏண்டி, இவனோட ஜாதகம் என்ன திருப்புகழா தேவாரமா கோயிலா எழுதி வைக்க? இன்ஃபேக்ட் போற வரவங்க கிட்ட எல்லாம் இவனோட ஜாதகத்தை பிட் நோட்டீஸ் மாதிரி கூட கொடுத்து பார்த்துட்டேன், நடக்க மாட்டேங்குது. அந்த கும்பகோணம் பொண்ணு ஆல்மோஸ்ட் ஓகே ஆச்சு, நீ தான் வேண்டான்ட்ட. டேய், அந்த பொண்ணை ஏற்கனவே ஒருத்தன் ஏர்வாடி கேம்ப்ல பாத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் உன் தலையில நான் கட்டுவேனா? ஏண்டா காசி, ஓலைச்சுவடி பார்க்கலாமா? என்ன ஏதுன்னு தெரியும்? சுபத்ரா, என்ன இப்படி நீ புரியாம பேசுற? இவனை வைத்தீஸ்வரன் கோயில் கூட்டிட்டு போய் ஓலைச்சுவடி பார்க்கலான்னு பார்த்தா இவனுக்கு மட்டும் கிடைக்கல. சுவடி பாக்குறவன் பரண மேல ஏறி படுத்து புரண்டும் பார்த்துட்டான். ஏண்டா, பொண்ணு கிடைக்கல சரி, சுவடியே கிடைக்கலன்னா அப்புறம் என்ன அது ஒரு ஜாதகம்? ஏமா, வீட்டுக்கு மருமக வந்தா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஏதாவது ஜோசியம் சொன்னானா? இப்படி இழுத்து அடிக்கிறீங்களே. அப்படி எதுவுமே சொல்லலையடா. அப்படி சொல்லியிருந்தாலாவது பரவாயில்ல, முதல்ல உன் கல்யாணம் நடந்தா போதும். அப்பா, முடிவா சொல்றேன், இன்னும் 1 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகணும். இல்ல காசிநாதன் ஒருத்த வாழ்ந்தான் மறைஞ்சான்னு வரலாறு சொல்லும். காசிநாதா, பேசாம நம்ம வேற ஊருக்கு போயிடலாமே, அங்க உனக்கு பொண்ணு நிச்சயமா கிடைக்கும்டா. எந்த ஊருக்கு? சென்னைக்கு. அங்கதான் மீரா இருக்காள. யாரு மீரா? என்னோட அண்ணன் ஐயாசாமியோட பொண்ணுடா அவ. அவளுக்கு நான் சித்தப்பா முறை இல்லையா, அவளுக்கு மெட்ராஸ்ல நிறைய பேர் தெரியும். அதனால உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும்டா. ஆமாப்பா, நாளைக்கே போலாம். முடியாது, இன்னைக்கே போலாம். மீரா, யாரு வந்திருக்கேன்னு பாரு. சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? போன வருஷம் பார்த்தது இப்ப என்னடானா ஒரு சுத்து பெருத்துட்டீங்க. வரிசையா கல்யாணமா? பந்தியில வளைச்சு சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்துட்டேன். நீங்க அப்பவே ஓசில கிடைச்சா விட மாட்டீங்க, இப்ப சொல்லணுமா? சித்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. யார் இந்த பெரியவரு? நம்ம ஊர்க்காரரா? ஆனா நம்ம கோனார் மகன் கோவாலே. கோவாலே, எப்படி பாருக்க? உங்க அப்பா நல்லா இருக்காரா?
நான் கிளம்புறேன். டேய் இருடா மீரா, இவன் தாமா என்னோட ஒரே பையன் காசிநாதன். இவரு உங்க பையனா? இவ்வளவு வயசானவரா இருக்காரு. வயசு ஒரு 35 இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதாம்மா இருந்தது. அப்ப இப்ப 45ஆ? ஆமாம்மா 20 வருஷமா இவனுக்கு பொண்ணு தேடுறோம், பொண்ணு கூட அமையலம்மா. இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? அதாம்மா இவனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இவருக்கு பொண்ணு கிடைக்குன்னு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எவ்வளவு ஒருத்தி இவனுக்குன்னு பிறந்திருக்க மாட்டாளா? பிறந்திருப்பா, ஆனா அவளுக்கும் வயசா இருக்கும்ல. பரவாயில்லம்மா, 1 வயசு 2 வயசு கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. அவ்வளவு ஏன் 2 வயசு அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல. மீரா, காசிநாதன் வரும்போதே பசிக்குதுன்னு சொன்னாமா. அப்படியா? எங்க பெரியவர் அத ஏங்க அந்த டேபிள் மேல இட்லி சாம்பார் வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. என்ன மீரா, அவனை போய் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க நீ? அது ஏஜ்டு பார்ட்டியா தெரியறதுனால மனசு ஒத்துக்க மாட்டேங்குது சித்தப்பா. மீரா, உன்னை நம்பி வந்திருக்கோம், எப்படியாவது ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்துருமா. மீரா, அவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஒரே காரணத்துக்காக மாடியில இருந்து 17 தடவை குதிக்க பார்த்திருக்கான். கணத்துல 28 தடவை குதிச்சு அதுல இருந்து காப்பாத்தியாச்சு. வீட்டுல உத்தரத்துல தாம்பு கயிற தொங்க விட்டுருக்காமா. ஒர்க் அவுட் ஆகலன்னா உடனே ஸ்டூல் மேல ஏறிடுறான். ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல அறிவாளி. ஆனா என்ன பண்றது, பாவம் குடும்பமே அமையலையே. இல்ல 23 24 வயசு பையனுக்கு பொண்ணு தேடுறதா இருந்தா 4 பேர் சொல்லுவாங்க. ஆனா 45 வயசு ஆளுக்கு பொண்ணு தேடுறதா இருந்தா 4 பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க. நாம அடி உத வாங்கினாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமா. எந்த ஏங்கில்ல பார்த்தாலும் உதைக்குதே சித்தப்பா, 4 பக்கம் நசுங்கி வயல இருக்குது. அதுக்காக நம்ம பையன் நமக்கு ஓகே, வர பொண்ணு ஒத்துக்கணும்ல. தினம் இந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. வஞ்சனை இல்லாம நல்லா சாப்பிடறாமா. ஆனா என்னமோ போ, கல்யாண கவலையால இப்படி வத்தி போய் கிடக்குறான். நான் கூட என்னோட வெக்கத்தை விட்டுட்டு சொல்லி பார்த்துட்டேம்மா, யாரையாவது லவ் பண்ணி தொலை இல்ல இழுத்துட்டாவது போ அப்படின்னு. அதெல்லாம் உங்க கடமை, நீங்க தான் பண்ணணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாமா அவன். அது சரி, இவன் இழுத்து யார் ஓடி வர போறாங்க? உதறி விட்டாலும் ஓடிடுவாங்க. பாவமா தான் இருக்கு. ஆனா பையனை பார்த்தா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே. திருச்செந்தூர் கடல் மாதிரி டோட்டலா உள்வாங்கி இருக்க. நாளையில இருந்து பழம் பாலெல்லாம் கொடுத்து அவனை எப்படியா தயார்படுத்திடுறேன். நீ ஏதாவது பொண்ணு பாருமா. பொதுவா யாருக்காவது கல்யாணம்னா நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா இவனுக்கு கல்யாணம்னா என்னையெல்லாம் இழுத்து போட்டு மிதிப்பாங்க. முயற்சி பண்றேன். சித்தப்பா, சித்தி, என்னாச்சு, பொண்ணு கிடைச்சிருச்சா? மளிகை கடைக்கு போய் அரிசி சாம்பிள் கேட்டேன். அவனும் பொட்டலம் கட்டி கொடுத்தான். பொட்டலத்தை பிரிச்சு பாக்குறேன், அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் அரிசியில பூரா புழுவா இருந்ததா? நீங்களே பிரிச்சு பாருங்க. கொண்டாங்க. ஐயோ என்னங்க, இது நம்ம பையனோட ஜாதகங்க. என்ன சித்தப்பா இப்படி தெரு பூரா நாரி போற அளவுக்கு ஜாதகத்தை இறச்சி விட்டுருக்கீங்க? ஆமா, வசதின்னு ஒண்ணு இருந்திருந்ததுன்னா ஹெலிகாப்டர்ல போய் ஊர் ஊரா தூவிட்டு வந்திருப்பேன். அப்பா அப்பா, என்ன கல்யாணம் வேண்டாமா? இல்ல, கல்யாண பொண்ணு கிடைச்சாச்சு, கவலைய விடுங்க. என்ன சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு கிடைச்சாச்சு. டேய், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடா, உடனே நாங்க பேசி முடிச்சிடுறோம். இன்னைக்கு விடியற் காலையில கண்ட கனவுல அந்த பொண்ணு வந்தாமா. ஒரு பக்கம் ஸ்ரேயா, ஒரு பக்கம் ஸ்னேகா, இன்னொரு பக்கம் நயன்தாரா. அடடடடா, கனவு முடிஞ்ச அப்புறமும் நான் கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிட்டே இருந்தேன்னா பாத்துக்குங்களேன். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், இன்னைக்கே கனவு வந்துச்சுன்னு வைங்க, டப்புன்னு தாலியை கட்டிருங்க, அலைச்சல் மிச்சம். அப்பா அப்பா, நான் கனவுல பார்த்தா அதே பொண்ணு வேணும்பா. டேய் காசிநாதா, உன் கனவுல வந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லடா. அப்படி இருக்கும்போது நான் யாரை எங்கன்னு போய் தேடுவேன்? முடிஞ்சா இன்னைக்கு அந்த கனவு வரும்போது என்ன போன்ல கூப்பிடு, நான் வந்து பாக்குறேன். சிகப்பா, அழகா, ஒசரமா, பளிச்சுன்னு எந்த பொண்ணு கிடைச்சாலும் ஓகே. அவளை நினைச்சு இவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துப்பேன். டேய், 40 வயசுல அந்த மாதிரி ரேஞ்சில ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்டா. நீ ஏன் 40ன்னு முடிவு பண்ணிக்கிற? ஒரு 25 27 மேக்சிமம் ஒரு 29 வரைக்கும் பாரு. காசிநாதா, எதையும் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அதுல ஒரு தடவை முகத்தை பாத்துக்கப்பா. நாம விளையாடுறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலன்னு உனக்கே புரியும். யார் என்ன சொன்னாலும் நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும். அப்பா, இந்த வீட்லயும் ஒரு கிணறு இருக்கு, நான் பார்த்து வச்சிருக்கேன், ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. இவனு இப்படி சொல்லிட்டு போறான். இது ஆவறதில்ல.
நீ வேலுச்சாமி தானே? ஆமா, வெளிச்சாமி தானே. என்னடா உன்னை காணவே இல்ல, எங்கேயாவது வெளியில போயிருந்தியா? இல்லண்ணே, உள்ள இருந்தேன். என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்த? இல்லண்ணே, ஜெயில இருந்தேன். ஜெயில இருந்தியா? ம். எதுக்கு ஜெயிலுக்கு போன? அண்ணே, ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து 20 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்டே கொள்றாங்க. எங்க போனேன், எதுக்கு போனேன், எங்க வந்தேன்னு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா நிம்மதியா இருக்கலாம்னா வந்தவ 20ல இருந்து 60 வரைக்கும் கேள்வி கேட்டே கொள்றான். கஷ்டம்தான். ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? அன்னைக்கு அப்படித்தான். என்ன பண்றதுன்னு புரியாம இறைவனத்தை பார்த்தேன். அருவா இருந்தது, எடுத்து போட்டு தள்ளிட்டேன். யார? பொண்டாட்டியே தான். செத்தே போயிட்டாளா? வெட்டின முன்னாடி எப்படின்னா உயிரோட இருப்பா? என்னடா அது, கட்டின பொண்டாட்டிய நீயே வெற்றிய, நியாயமா இது? அண்ணே, ஆள் வச்சு போட்டு தள்ளுற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைண்ணே. அதான் நானே போட்டேன். இதுக்கு போய் ஜெயில விட்டானே. ஆமா, எத்தனை வருஷம் தண்டனை 2 கொடுத்தாங்க? வாரம் தான். 2 வாரம்? என்னடா இது, நாட்டுல சட்டமே செத்து போயிடுச்சா? ஒரு நியாய தர்மமே கிடையாதா? பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்க, 2 வாரம் உனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன தூக்கில போட்டாங்கல்ல. அதான் உன்னை பார்க்கவே முடியல. என்னங்க, என்ன? வர வர இந்த காசிநாதனோட தொல்லை தாங்கவே முடியலங்க. ஏ? நேத்து ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்ன வந்து தட்டி எழுப்புனான். என்னடான்னு கேட்டேன். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, அந்த கவலை கொஞ்சமாவது இருந்தா இப்படி நிம்மதியா தூங்குவியான்னு கேக்குறான். உன்னையாவது பரவாயில்ல, தட்டி கேக்குறான். இதே கேள்வியை அவன் என்னை எட்டி உதச்சு கேக்குறான். ஏங்க, இந்த குரி சொல்றவரை போய் பாத்தீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? காலம் கடந்த முயற்சி, போயிட்டு உருப்படியா வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கன்னாரு. அவருக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா விட்டுருவாரா? அவரையே அப்படிதான் விட்டுருக்காங்களாம். 50 வயசு வரைக்கும் அவருக்கே கல்யாணம் ஆகலையாம். சுபத்ரா, பேசாம இவனை நம்ம ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா? ஏங்க, நம்ம வம்சம் தழைக்க வேண்டாமா? என்ன பேசுறீங்க? இந்த சுயம்பர நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது, அந்த கும்பல்ல கொண்டு போய் இவனை கலந்து விட்டா ஏதாவது ஒண்ணு சிக்காது. வத்தலோ தொத்தலோ கூட்டிட்டு போய் வாழ மாட்டானா அவன்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனுக்கு பிடிக்கலன்னா எதுவும் சரி வராது. பேசாம பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாமா? வயசு இடிக்குதேடி. ஆனா ஒண்ணு பண்ணலாம். அவனே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி அவனை மாத்த ஒரு முயற்சி பண்ணலாம். அட பாவி மனுஷா, அது மகா பாவம். எத்தனை பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அவங்க எல்லாம் வாழலையா? இத பார், அமையலன்னு தெரிஞ்சா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா அதையே புடிச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் நம்மளதான் திட்டிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இப்ப வந்து இப்படி புலம்புறீங்களேன்னு. சுபத்ரா, ஒரு சூப்பர் ஐடியா. காசிநாதனை தொடர்ந்து டிவி சீரியல பார்க்க வைப்போம். அதுல பொண்டாட்டிங்க புருஷனையும் மாமியாரையும் அடிச்சு உதைக்கிறதையும் ஜெயில தள்ளுறதையும் கொலை பண்ண கூலி ஆட்களை ஏவி விடுறத பார்த்தா அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட மாட்டான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அம்மா, ஐயோ காசிநாதா, அப்பா. என்னடா காசிநாதா, என்ன ஆச்சு உனக்கு? கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க அனுமார் கோயிலுக்கு போனேன். நல்ல காரியம் தானடா, அதுக்கு ஏன்டா அப்படி பிளாஸ்டரோட வந்திருக்க? அங்க ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட நான் கனவுல பார்த்த மாதிரியே. பூசாரி கிட்ட விசாரிச்சேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. ஆகலைன்னாரு. நீங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, என்னோட சொந்த முயற்சியிலேயே நான் ஒரு பொண்ணை பிடிச்சா எப்படி அப்படிங்கறதுக்காக நேரா அவகிட்ட போய் என்ன பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்புறம் என்னடாச்சு? அதுதான் நான் கடைசியா பேசின வார்த்தை. ஓஹோ. கண்ணை முழிச்சு பார்த்தா பிளாட்பாரத்துல கிடக்குறேன். மெதுவா எழுந்து 2 பிளாஸ்திரி வாங்கி ஓட்டிக்கிட்டு வர்றேன். பிடிக்கலன்னா அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அடிக்கணும்? அடிச்சது அவளா ஆஞ்சநேயரான்னு தெரியலையே. அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம் காசிநாதா அப்படின்னு ஒரு நிமிஷம் முடிவு எடுத்தேன். அடுத்த நிமிஷமே மனசுல வைராகியம் வந்து, என்னன்னு? இந்த வெறுப்பு தீர யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு 4 அறை அறையணும். அப்பா, அதுக்காகவாவது எனக்கு கூடி சீக்கிரம் ஒரு பொண்ணை பாருங்க. டேய், என்ன அறை? சுபத்ரா, பெரிய சைஸ் உண்டியல் எங்கம்மா இருக்கும்? ஏன் கேக்குறீங்க? இவனை அப்படியே தூக்கி உள்ள போட்டுலாம் தான். தொல்லை தாங்க முடியலடி. ஆண்டி, 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 நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ. யாரு மாதிரி? மீரா ஆண்டி
இல்லையா? அவங்க வெளிய போயிருக்காங்க. நீ யாருமா? நான் மெயின் ரோடு 7 நம்பர் வீட்ல இருக்கேன். ஆஹா, உன் பேர் என்ன? ரேகா. என்ன விஷயமா மீரா ஆண்டியை பார்க்க வந்திருக்க? டெய்லி நானும் ஆண்டியும் தான் கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால கோயிலுக்கு வர முடியாதுன்னு ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்ப வந்துருவாங்க. இல்ல எனக்கு டைம் ஆச்சு, வீட்ல அம்மா காத்துட்டு இருப்பாங்க. பாப்பா இந்த பொண்ணு ஓகேப்பா? இருடா கேக்குறேன். இது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? எது கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. எனக்கு அப்பா அம்மா இருந்தாலும் மீரா ஆண்டி தான் எல்லாமே. அவங்க ஒரு கழுதையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட கல்யாணம் பண்ணிக்குவேன். கழுதியா? அப்ப நம்ம புள்ள கரெக்டா இருப்பான். அவர் என்ன படிச்சிருக்காரு? எம்ஏ எக்கனாமிக்ஸ்மா. எனக்கு இந்த பொண்ணு ஓகேப்பா? நானும் எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான். மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாம்மா. இந்த பொண்ணு ஓகேப்பா? ஓகே. ரொம்ப பக்தி, மரியாதை தெரிஞ்சவன். சரின்னு சொல்லுப்பா. மீரா ஆண்டி சொல்லட்டும், அவரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, பையன் இங்க இருக்காரா இல்ல ஃபாரின்ல இருக்காரா? இங்கதான் இருக்காரு. இதோ. ஓ காட், இவர் வயசு கண்ணா பின்னாடி இருக்கும் போல. இவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? சாரி. இல்ல இல்ல. மாமா அவசரப்பட்டு கிளம்பிடாதம்மா. உன்னோட முடிவுல ஒரு சின்ன பையனோட ஒரு ஆளோட வாழ்க்கையே அடங்கி இருக்குமா. சாரி சாரி சாரி. அம்மா பேட் லக்கடா காசினாதா உனக்கு. வந்த பொண்ணுகிட்ட என்ன ஒரு வார்த்தையாவது பேச விட்டியா? நீயே பேசி விரட்டிட்டியே. இப்படித்தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் என் கல்யாணத்தை நீ தான் கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல இத பார், கிணறு ரெடியா இருக்கு, நான் போயிட்டே இருப்பேன். டேய், கிணறு இருக்கு, அதுல தண்ணி இல்லடா. அதுல ஆண்டி ஆண்டி, யார் ஆண்டி உங்க வீட்ல ஒரு பெரியவர் இருக்காரு? கொஞ்சமா வயசு தெரியறவர் இருக்காருல்ல, அவரு என் சித்தப்பா. ரொம்ப வயசு தெரியறவர் என் சித்தப்பாவோட பையன் காசிநாதன். உங்க சித்தப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாரு ஆண்டி. சரி, அந்த பையன் அஜித் சூர்யா அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்காவது நல்லா இருப்பான்னு பார்த்தேன் ஆண்டி. ஆனா அவன் ரொம்ப கிழவனா இருக்கானே. ஆட நீ ஏமா, நீ வந்துட்டு போனதுல இருந்து ஒன்னதான் கட்டிக்குவேன்னு வீட்டுல ஒரே கலாட்டா. ஜாடி கண்ணாடி எல்லாம் தூள் தூளா உடைச்சு தள்ளிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு மண்டையை கொண்ட செவுத்துல நங்கு 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 இடிச்சுக்கிட்டு ராத்திரி பூரா தூங்க விடுறதில்ல. அதுக்காக என் லைஃப் வீணா போகணுமா? அவங்க அப்பா அம்மா என்னவோ கண்ணீர் விட்டு கதறாங்க. நீ வீட்டுக்கு வராம இருந்திருந்தா கூட அவன் சும்மா இருந்திருப்பான். நீ என்னைக்கு வந்துட்டு போனியோ அன்னையில இருந்து செவுரு பூரா ரேகா ரேகா ரேகான்னு எழுதி பேக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, இதென்ன பெரிய பிரச்சனையா போச்சு. ஆண்டி, எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வேணா ஒரு கதை கட்டி விட்டுடலாமா? என்னம்மா நீ அன்னைக்கு வந்த போது கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்புவானா? உன் புருஷனை பாக்கணும்னு தகராறே பண்ணிடுவான். இப்ப நான் என்னதான் பண்றது? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லல, ஏன்னா அது நியாயமும் இல்ல. ஆனா அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஆண்டி, ஒரு வழி இருக்கு. எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க எங்க அப்பாவோட கடைசி தங்கச்சி. அவங்கள இந்த காசிநாதனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் தப்பிச்சுக்கலாம்ல ஆண்டி? ஆடி பாவி, இத முதல்ல நீ என்கிட்ட சொல்லாம போயிட்டியா? சரி, உங்க அத்தைக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 32 33 இருக்கும் ஆண்டி. இது போதுமே, அந்த கிழட்டு காசிநாதனை நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க அத்தை எப்படி இருப்பாங்க? எங்க அத்தையை நீங்க பாக்கணுமா ஆண்டி? ஆமா, என் கூட வீட்டுக்கு வாங்க, அத்தையோட சம்மதத்தை வாங்கிக்கங்க, அப்புறமா பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்யூ டி செல்லம். வா 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 வா. டேய் காசிநாதா, அலங்காரம் பண்ணிட்டதெல்லாம் போதுண்டாவா? இருப்பா, ஷர்ட் இன் பண்ணிட்டு வரேன். ஒரு தடவை தானே கல்யாணம் ஆக போகுது, பாக்குற மாதிரி இருக்க வேண்டாமா? வா. டேய் காசிநாதா, பொண்ணு பிடிச்சிருந்தா தைரியமா என்கிட்ட சொல்லு, வெக்கப்படாத. எனக்கு என்ன வெக்கம், நான் பொண்ணுகிட்டே சொல்லிடுவேன். அம்மா, சீக்கிரமா மீராவை கூப்பிட்டு எப்ப பொண்ணு வருவான்னு கேளு. கேக்குறேன்டா, ஏன் அவசரப்படுற? மீரா மீரா, என்ன சித்தி, பொண்ணு எப்ப வருது? அவங்க வீட்ல இருந்து யார் யார் வராங்களா? பொண்ணு ஏற்கனவே வந்தாச்சே. வந்தாச்சா? எங்கம்மா? மத்தியானமே நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ரேகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ரெடி ஆனதும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஸ்வீட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சா? பொண்ணு ஓகே ஆகட்டும், அப்புறம் ஹோட்டலுக்கு போய் விருந்தே சாப்பிடுவோம். பொண்ணு ரேகாவும் தான் வந்திருக்காங்களா? மத்தவங்க எல்லாம் வரலையா? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. பொண்ணுன்னு ஒண்ணு வரும் பாரு, ஓகேன்னா கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணலாம். வாயை மூடிட்டு. சரி. அதிர்ஷ்ட கரண்டா காசிநாதா, நீ எதேச்சியா ரேகான்னு ஒரு பொண்ணு வந்தா, இப்போ அவளோட அத்தையே உனக்கு ஒய்ஃபா வரணும் பாத்துக்கியே. தேங்க்ஸ் பா. பாவம், அவனும் எத்தனையோ கோவில் குளம் ஏறி இறங்கினா, அந்த கடவுள் தான் கண்ணை திறந்திருக்காரு. பொண்ணு வந்திருக்கு பாருங்க. காசிநாதா, பொண்ணு வந்தாச்சான். முதல்ல நீயே பாடுறா. நீ ஏன் பாருமா, எனக்கு வெக்கமா இருக்கு.
சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். ம்? எனக்கு வேண்டாம், கல்யாணமே வேண்டாம். என்ன விட்டுருப்பா, வேண்டாப்பா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன விட்டுருங்கப்பா. டேய், அன்னைக்கு பாத்தியே ரேகா, அவளோட அத்தை தான்டா பொண்ணா வந்திருக்கு. அவளை பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, சைக்கோ பில்டிங்க திறக்கிறா. எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படி வர்றவங்க எல்லாம் வேணாம் வேணான்னு போனா நான் யாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறது? பாத்தீங்களா, அழகை பார்த்து கல்யாணம் பண்றது பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு ஒரு வீட்டை வாங்குற மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க இப்ப பார்த்தா எப்படி இருப்பாங்க? அடையாளமே மாறி போயிருப்பாங்க. அப்ப இருந்த அழகு எங்க போச்சு? சோ குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதான் முக்கியம். என்ன நான் சொல்றது சரியா? சகாஷ்மீரா சகாஷ்மீரா